Bessel's differential equation அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, a differential equation which is of the form x squared y double dash plus xy dash plus x squared minus n squared into y which is equal to 0 is called Bessel's differential equation of order n. இதுவே TRP கொஸ்டின் தாங்க. எந்த டைப்ப வந்து நம்ம Bessel's differential equation அப்படின்னு சொல்றோம். A second order differential equation which is of the form like this is called Bessel's differential equation of order n. Hope so எல்லாருமே வந்து மெட்டீரியல் கையில வச்சிருப்பீங்க. அதர்வைஸ் நான் இன்னைக்கு காப்பீஸ் அனுப்பிச்சிருந்தேன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் இன்னைக்கு சொல்ற விஷயங்கள்லாம் நோட் பண்றது. ஏன்னா இன்னைக்கு ஒரு 3 ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸை பத்தி பார்க்க போறோம் நம்ம. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் டிஆர்பி எக்ஸாமினேஷன். கிட்டத்தட்ட 3 ஃபங்க்ஷன் தாங்க இது. 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஆனா பாத்தீங்கன்னா டிஆர்பில மினிமம் 3-4 சம்டைம்ஸ் 5 கொஸ்டின்ஸ்லாம் கூட இந்த 3 கொஸ்டின்ல இருந்து டைப்ல இருந்தே கேட்டிருக்காங்க. So minimum 3 TRB questions is expected. அதிகமா கூட கேட்கலாம். சரிங்களா? such important topic. நிறைய புரிதலும் வேணும். அதை விட நிறைய மனப்பாடம் பண்ற மாதிரியும் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கும். ஒவ்வொன்றையும் நம்ம எக்ஸாம்ல போய் உட்காந்து எழுதி பார்த்துட்டு இருக்க முடியாது. சோ இதுல நிறைய மெமரி பண்ணணும், as well as நிறைய அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கணும். A differential equation of this type இந்த மாதிரி இருந்தா அதை நான் Bessel's differential equation சொல்றேன். அவ்வளவுதான். அப்ப இந்த டைப் எனக்கு மெமரி தான் ஆகணும். whose order is n. இது அப்படியே கொடுத்து டிஆர்பில கொஸ்டினை கேட்பான். which of the following is a Bessel's equation அப்படின்னு கேட்டிருந்து மாத்தி மாத்தி கொடுத்துருக்கலாம். இங்க பிளஸ்க்கு பதிலா மைனஸ், இல்ல இங்க பிளஸ், இல்ல மல்டிப்ளை, சம்திங் லைக் அட்ஜஸ்ட் பண்ணி மாத்தி கொடுத்துட்டு எது Bessel's equation 1 மார்க்ல கேட்டிருக்கலாம். இல்ல அப்படின்னா Bessel's differential equationோட ஆர்டர் கண்டுபிடிக்கிறதே ஒரு கொஸ்டின் தான். லைக் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் டபுள் டேஷ் எக்ஸ் ஒய் டேஷ் பிளஸ் x square minus 25 into y which is equal to 0. What is the order of this differential equation? அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கலாம். அப்ப I have to understand this is Bessel's differential equation. While you are comparing both the equations, I can understand that x square minus n square, here x square minus 25, which implies n squared equal to 25, n equal to 5. அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர் என்னங்க? 5 இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? சோ இதனோட ஆர்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி எதுவும் நான் மெட்டீரியல்ல கொடுத்திருக்க மாட்டேன். இது நீங்க படிச்சிட்டீங்கனால இது அண்டர்ஸ்டாண்டபிள். கம்பாரிசன் பிட்வீன் தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அண்ட் கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் ஆர்டர் சொல்ல தெரியணும் எனக்கு. சரிங்களா? லெட் மீ ஆஸ்க் ஒன் क्वेश्चन. x square minus y double dash plus xy dash plus x square minus 9/16 into y. What is the order of 3/4? This differential equation? 3/4. Okay, n equal to 3/4. Hope you understood the concept. இப்ப கொஸ்டின் வரும். இதுக்கு முன்னால ஆர்டர் அப்படிங்கிறது நம்ம வந்து எப்பயுமே ஒரு இண்டீஜரா தான் பார்த்திருக்கிறோம். பட் Bessel's டைப் பொறுத்த வரைக்கும் ஆர்டர் கேன் பி a integer, இண்டீஜராவும் இருக்கலாம், ஒரு நான் இண்டீஜரா பிராக்ஷனாவும் எனக்கு இருந்திருக்கலாம், டெசிமலாவும் இருக்கலாம். நீங்க அங்க இருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டரையும் இந்த ஆர்டரையும் போட்டு குழப்பிக்காதீங்க. சரிங்களா? திஸ் இஸ் நாட் ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அது கிடையாது. ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு அர்த்தம் வேற. நான் சொல்றது Bessel's differential equation whose order 5. Bessel's differential equation of order 3/4 னா இங்க வர்ற நம்பரை தான் நம்ம டினோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க அந்த ஆர்டர் இந்த ஆர்டரையும் போட்டு குழப்பிக்காதீங்க. சரிங்களா? தென் இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா இதுக்கு கட்டாயம் ஒரு சொல்யூஷன் இருக்கணும் இல்லைங்க. The solution of this differential equation which is called Bessel's function. The solution of Bessel's differential equation is called Bessel's function. ஓகேங்களா? So Bessel's function ங்கிறது இந்த differential equation ஓட ஸ்டாண்டர்டான solution which is denoted as Jn of x. சரிங்களா? This is called Bessel's function of first kind. இந்த மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிற Bessel's function அப்படிங்கிறது Bessel's equation உடைய solution. இந்த சொல்யூஷன்ங்கிறது
ஒரு டிஆர்பி கொஸ்டின். இந்த ஈக்குவேஷன் டிஆர்பில கேட்டுட்டாங்க, அதனோட சொல்யூஷன் டிஆர்பில கொஸ்டினா கேட்டுட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் இருக்கும், நீங்க ஜஸ்ட் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா போதும். ஆன் பேஜ் நம்பர் 28 -1 power k by k factorial gamma of n plus k plus 1 x by 2 the whole power n plus 2k. This is called the solution of this Bessel's equation. சரிங்களா? ஆனா இங்கதான் ஒரு விஷயம் இருக்கு, இது Bessel's function of first kind. அது ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிட்டே வரணும், ஏன்னா இதெல்லாம் டிஆர்பில கேட்டாங்க ஆல்ரெடி. சரிங்களா? தென் இதுல செகண்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் கைண்ட். செகண்ட் கைண்ட் ஒன்னு இருக்குங்க, the Bessel's function of second kind which is called j minus n of x. இது படிச்சா போதும், இது நான் கொடுத்திருக்க மாட்டேன். I'm sorry, it was given in the material. ஒண்ணு இல்லைங்க, இதே ஃபார்முலா தான் செகண்ட் கைண்ட் இருக்கும். n இருக்கிற இடத்துல எல்லாம் மைனஸ் n ரிப்ளேஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா Bessel function of second kind எனக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ Bessel's function of first kind ஃபார்முலா போர்ட்ல பார்த்துட்டு இருக்கீங்க, மெட்டீரியல்ல இருக்கு. செகண்ட் கைண்ட் ஃபர்ஸ்ட் கைண்டோட ஃபார்முலா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன வித்தியாசம், n இருக்கிற இடத்துல எல்லாம் மைனஸ் n ரிப்ளேஸ் பண்ணிருப்பேன். இனிமே நீங்க எப்ப jn of x பார்த்தாலும் அது Bessel's function ஞாபகம் வரணும். Bessel's function அப்படிங்கிறது solution of Bessel's differential equation. Bessel's differential equation is a second order differential equation of this format. இந்த கண்டினியூட்டி மைண்ட்ல தெளிவா நமக்கு இருக்கணும், நான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? So the general solution of Bessel's differential equation, அதாவது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நான் சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன்னா இது ஒன் ஆஃப் த சொல்யூஷனுங்க. இது மட்டும்தான் சொல்யூஷன் இல்ல, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சொல்யூஷன். நேத்து கூட நான் சம் இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் பத்தி பேசும்போது சொன்னேன், நீங்க எழுதுற ஆன்சர்ல தனித்தனியா இருக்கிற ஒவ்வொரு டேர்முமே அதுக்கு சொல்யூஷனா தான் இருக்கும். அதெல்லாம் லீனியர் இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் எல்லாம் நம்ம பேசணும். ஒவ்வொரு ஆர்பிட்ரரிக்கு பக்கத்துல இருக்கிறவரும் ஒரு சொல்யூஷனா இருப்பாரு. சரிங்களா? அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிற jn of x ஒரு சொல்யூஷனா தான் இருக்கும், j minus n of x ஒரு சொல்யூஷனா தான் இருக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம், ஃபார்முலா ஒண்ணுதான், ஜஸ்ட் மைனஸ் n மாத்தி எழுதுனீங்கன்னா இந்த சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? இப்ப the general solution of Bessel's function, the given Bessel's function is equal to y equal to a into jn of x plus b into j minus n of x. This is the solution of the given Bessel's equation. இது உங்க மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா பிரிண்ட் சரியா விழல, இந்த இடம் j minus n of x ன்னு மாத்திக்கீங்க. மெட்டீரியல்ல இந்த சொல்யூஷன் எழுதி இருக்கோம், எழுதும்போது பாத்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ப்ராப்பரா வராம போயிடுச்சு. j minus n of x ன்னு a and b are arbitrary constant அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுல முக்கியமா மெட்டீரியல்ல நீங்க ஒண்ணு நோட் பண்ணி வைக்கணும், இந்த சொல்யூஷன் எப்ப இருக்கும்னா when n is not an integer. இந்த சொல்யூஷன் உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா இன்டிஜர் n வந்து இன்டிஜரா இருக்க கூடாது. n யார் தெரியுங்களா? ஆர்டர்னு ஒருத்தர் சொன்னீங்கல்ல, நான் கூட ஒரு எக்ஸாம்பிள் 5ன்னு ஒன்னு எழுதி காமிச்சேன், அதுக்கு இது சொல்யூஷனே கிடையாது. சரிங்களா? when n is not an integer, this is the solution of Bessel's differential equation. இது வரைக்கும் டிஆர்பில கேட்கல, இந்த வருஷம் செக் வைக்கணும்னா ஜஸ்ட் இத பத்தி மட்டும் கேட்டுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் சொல்யூஷன், எல்லாரும் படிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா இது சொல்யூஷன் வந்து எப்ப மட்டும்தான் n வந்து நாட் an integer இருந்தா மட்டும்தான் இது சொல்யூஷன். ஃபர்தரா நீங்க எழுதிட்டீங்க, இத நோட் பண்ணி வச்சிருக்கணுங்க. when n is not an integer மட்டும்தான் இது சொல்யூஷன்ங்கறத நோட் பண்ணி வைங்க. now the question comes, n வந்து என்னவா இருந்தா, இன்டிஜரா இருந்தா என்ன சொல்யூஷன் வந்திருக்கும்? மெட்டீரியல்ல இருக்காது, காப்பி பண்ணிக்கங்க. when n is an integer, சரிங்களா, I have to introduce one more function called yn of x, which implies cos n pi jn of x minus j minus n of x divided by sin n pi. சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன் ஒன்னு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன்.
yn of x equal to cos n pi j n of x minus j minus n of x into sin n pi ன்னு சொல்லிட்டு இப்ப சொல்யூஷன் என்ன இருக்கும்னா y equal to a into jn of x plus b into yn of x ன்னு வரும். இது எப்ப சொல்யூஷனா இருக்கும்னா n வந்து இன்டிஜரா இருக்கும்போது. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்டீரியல்ல எழுதல ப்ளீஸ் டேக் கேர். ரெண்டு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கைண்ட் செகண்ட் கைண்ட் எல்லாமே நாட் அண்ட் இன்டிஜர் வரும்போது தான் ரெண்டு பத்தியும் சேர்த்து யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்க முடியும். இன்டிஜரா இருக்கும்போது இப்படி வந்திருக்கும். இதுல முக்கியமான விஷயம் இப்பதான் இந்த ரெண்டு பேரும் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனா இருப்பாங்க. சரிங்களா? when not an integer னு சொல்லும்போது நான் not an integer னு சொல்லும்போது சொல்யூஷன் என்ன சொல்லிருந்தேன்னா y equal to a into jn of x plus b into j minus n of x னு சொன்னேன். இந்த இடத்துல jn of x உம் j minus n of x உம் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனா இருப்பாங்க. சப்போஸ் n வந்து இன்டிஜரா இருந்ததுன்னு வைங்களேன், நீங்க ரெண்டு பேரும் டிபெண்டன்ட் சொல்யூஷனா மாறிடுவாங்க. இப்ப நான் சொன்னது கூட ஒரு டிஆர்பி 1 மார்க் क्वेश्चन தான். சம்மாவே நீங்க நினைக்க கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் அண்ட் இன்டிஜரா இருக்கும்போது இதுதான் ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் தி பெசல்ஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்ப jn of x j minus n of x இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனா இருப்பாங்க. இதே இன்டிஜரா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்யூஷனா மாறிடுவாங்கன்னா டிபெண்டன்ட் சொல்யூஷனா மாறிடுவாங்க. டேக் கேர் ஆஃப் மை வேர்ட்ஸ். இப்ப நான் சொன்னது கூட டிஆர்பில ஒரு சம்மா கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிட்டீங்களா இந்த விஷயத்த? such a important one. கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை நோட் பண்ணிக்கீங்க. by using these two fundamentals, n வந்து இன்டிஜரா இருந்தா என்ன சொல்யூஷன் இருக்கும், when n not an integer இருந்தா என்ன சொல்யூஷன் இருக்கும். I like to ask one question. ஏன்னா டிஆர்பில சம் எல்லாம் வராதுங்க, டைரக்ட் ரிசல்ட்ல இருந்து டெரைவ் பண்ற விஷயங்களை மட்டும் தான் உங்களுக்கு क्वेश्चनே கேட்பாங்க. I ask one question right now. I have a question for you. x squared y double dash plus xy dash plus x squared minus 25 into y which is equal to 0. What is the general solution of this differential equation? அப்படின்னு क्वेश्चन கேக்குறாங்க. Can you have any answers? N is an integer. General solution. Okay, n is integer, very nice. But I ask you general solution. General solution. Do you have any general solution? Yn of x is equal. Y equal to Y equal to a jn of x. Sorry. a n of x இருக்காங்களா? y equal to a j5 of x Very nice. j5 of x plus b into plus b into y5 of x. y5 of x. Is it good? கரெக்ட்டுங்களா? இது ஏன் புரியுதா? இந்த கிளாசிஃபிகேஷன் இன்டிஜர் வரும்போது a into j வரும், b into y தான் வரும். இன்டிஜரா இருந்தா ஏன்னா இந்த இடத்துல n ஸ்கொயர் வந்து 25. அப்ப n become 5 in an integer. This is the general solution of the given Bessel's differential equation. Let me ask one more question. X double dash plus xy dash plus x squared minus 9 by 16 into y equal to 0. What is the general solution of this differential equation? A5 of x. X is equal to a j 3 by 4 of x plus b j minus 3 by 4 of x.
I hope you are very clear now. இந்த கான்செப்ட் கொஞ்சம் கிளியர் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் கையில சைமல்டேனியஸா வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு புரியும். அதே நேரத்துல அடிஷனலா இது எல்லாமே மெட்டீரியல்ல இல்லாத விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். யூ ஹாவ் டு காப்பி, கண்டிப்பா காப்பி பண்ணி வச்சிருக்கணும். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ். மெட்டீரியலே அந்தந்த பேஜ்ல எழுதிட்டீங்கனாலும் இன்னும் பெட்டரா இருக்கும். சரிங்களா? பெசல்ஸ் ஃபங்க்ஷன்ல வந்து இந்த j n of x excuse me sir, the zeroth order function of Bessel's function. Bessel's function வந்து ஜீரோ ஆர்டருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். I have a Bessel function over here for first kind when n equal to 0. அதான் ஜீரோ ஆர்டர். when n equal to 0 ன்னு இதுக்குள்ள நான் கொடுத்தேன்னா it comes j0 of x is equal to, இங்க எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் நான் என்ன கொடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா 0 நான் கொடுக்க போறேன். So if I substitute that, I will get summation k equal to 0 to infinity minus 1 to the power of k by k factorial. In the place of n, I am going to replace 0. அப்ப இந்த இடத்துல நான் 0 கொடுக்கறதுனால மீதி பாத்தீங்கன்னா gamma of k plus 1 மட்டும் இருக்குங்க. x by 2 the whole power, n க்கு பதிலா 0 கொடுக்கறதுனால it comes 2k. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா summation k equal to 0 to infinity minus 1 to the power of k divided by k factorial. இங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. gamma of k plus 1 is equal to k factorial. தெரிஞ்சுக்கங்க, அது ஒரு ஃபார்முலா. gamma of n plus 1 is equal to n factorial. இங்க k plus 1 இருக்கு. x by 2 the whole power 2k நமக்கு இருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். சரிங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா நான் அதுல சொல்லிட்டு ஜீரோத் ஆர்டர் எனக்கு கிடைச்சிடும். summation 1 power k by k factorial the whole square into x by 2 the whole power 2k கிடைச்சிடும். then இது ஃபர்ஸ்ட் கைண்டுங்க. செகண்ட் கைண்டுன்னா நான் y0 of x தான் எழுதணும். ஏன்னு சொல்ல முடியுங்களா? செகண்ட் கைண்டுனா ஏன் நான் j minus 0 of x எழுதல? zero is neither negative nor positive sir, because zero is zero is a integer. integerங்கிறதுனால நான் y0 of x தான் எழுதிருக்கணும். y0 of x நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி டைரக்டா கொடுத்திருக்கேன். அதை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு தடவை ரெண்டு தடவை கண்ணுல பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துடும். முதல் பக்கத்துல ஏகப்பட்ட டிஆர்பி கொஸ்டின்ஸ் பெசல்ஸ் ஃபங்க்ஷன்ல என்னால கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? சோ டேக் கேர் ஆஃப் பெசல்ஸ் ஃபங்க்ஷன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் படிக்கும் போது அதிக இம்பார்ட்டன்ஸ் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் கொடுக்கணும். ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ்ல 3 டைப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம், பெசல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் பெசல்ஸ் ஃபங்க்ஷன் jn of x ன்னு ஒன்னு கொடுத்திருப்போம். அதுவும் டிஆர்பி கொஸ்டின் தான். பேஜ் நம்பர் 29ல இருக்கோம். இப்ப நம்ம இதுல எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிக்கிட்டே வரேன். அப்படியே ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் jn of x அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இட்ஸ் a very important result. இந்த ரிசல்ட்ல இருந்து தான் எல்லா விஷயங்களையும் நம்ம டெரைவ் பண்ணுவோம். சோ இத சீரீஸா எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இது ஒரு சீரியஸ் எக்ஸ்போனென்ஷியல் சீரியஸ்னு சொல்லுவோம். இது ஆல்ரெடி சீரிஸ் டேர்ம் தான். என்னக்கு பதிலா அப்படியே ஒவ்வொரு நம்பரா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே வந்தோம்னா we will obtain series. இந்த சீரியஸ்ல t பவர் n-க்கு என்ன கோஎஃபிஷியன்ட் கிடைக்குதோ, இந்த சீரிஸ்ல t பவர் n-க்கு என்ன கோஎஃபிஷியன்ட் கிடைக்குதோ அதை தான் பெசல்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஆனா டிஆர்பில அப்படி கேட்க மாட்டாங்க. இதுதான் ஆன்சர். இதுதான் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் பெசல்ஸ் ஃபங்க்ஷன். இப்ப நீங்க நான் அண்டர்லைன் பண்ணி காமிச்சது ஒரு டிஆர்பி கொஸ்டின். என்ன டிஆர்பில சில நேரம் டீங்கிற எழுத்துக்கு பதிலா இசட் கொடுத்து வச்சிருப்பாங்க. சில ஆத்தரோட புக்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், x by 2 z minus 1 by z ன்னு இருக்கும். பட் ஃபண்டமெண்டல் ஒண்ணுதான். ஒரு சில இடங்கள்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் ஐ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்படிதான் இருக்கு ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எனக்கு புரியணும்.
இதுல நிறைய விஷயங்கள் கொடுத்திருப்பேன். நான் சொல்ற பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயம் மெமரி பண்ணணும். இந்த இடத்துல ஒர்க்கிங் ரூலும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்ட்டு. பட் ஒவ்வொன்றையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, டைம் டேக்கன் ஆயிடும். சோ இத மெமரி நீங்க நிறைய பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். அண்ட் தேர்ட் ஒன், jn of minus x, j minus n of x equal to minus 1 to the power of n jn of x. Another important TRP question. TRP la already கேட்ட கேள்வியும் கூட. And fourth one, d by dx of x power n into jn of x equal to x power n into jn minus 1 of x. அதே கீழே எழுதும்போது d by dx of x power minus n into jn of x is equal to minus x to the power of minus n jn plus 1 of x. இது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணும்போது கொஞ்சம் வேகா தெரியும். ஏன்னா திருத்துக்குன்னு ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்றோம் அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி இட் இஸ் காம்ப்ளிகேட்டட். பட் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இப்ப நான் பாத்தீங்கன்னா இப்போ ஃபோர்த் ரிசல்ட்டை எடுத்துக்கீங்களேன், எனக்கு என்னங்க இருக்கு அந்த இடத்துல, d by dx of x power n into jn of x ன்னு இருக்கு என் சம்ல. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல jn of x க்கு முன்னால ஒரு ஃபார்முலா நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். x power n d by dx இருக்குது, d by dx of x power n into jn of x க்கு முந்தின பேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்கோம். summation k equal to 0 to infinity minus 1 to the power of k by k factorial into gamma of n plus k plus 1 x by 2 the whole power n plus 2k ன்னு இருக்கும் அந்த ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலால k ஓட மதிப்பு தாங்க மாறிக்கிட்டே இருக்கும். k equal to 0 to infinity கொடுத்திருக்கோம் இல்லையா, x வந்து கான்ஸ்டன்ட் தான், அப்படியே உள்ள கொண்டு போய் சேர்த்திக்கலாம். இந்த x நான் உள்ள கொண்டு போனேன்னு வச்சுக்கீங்க, இந்த இடத்துல சேர்த்துறதுக்கு ஏற்கனவே x பவர் n ஒண்ணு இருக்கு, இன்னொரு n நான் உள்ள கொண்டு போறேன். அப்ப என்னங்க வந்திருக்கும், d by dx of summation k equal to 0 to infinity minus 1 power k by k factorial into gamma of n plus k plus 1 x by 2 the whole power 2n plus 2k வருங்க. n புரியுதுங்களா? ஏற்கனவே ஒரு x பவர் n இருக்கு. சரிங்களா? இது கொஞ்சம் பிரிச்சு எழுதி இருக்கணும், அப்படியே எழுதுனா தப்பா மீனிங் வந்துடும். இத பிரிச்சு எழுதணும். x ஓட பவர் பை 2 தனியா எடுத்துக்கலாங்க. 2க்கு என்ன பவருங்க இருக்கு, 2 பவர் n plus 2k இருக்கும். கரெக்டுங்களா? என்ன பண்ணிருக்கோம், இந்த x பவர் n கொண்டு போய் இங்க சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துனதுனால எனக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஏன்னா x பவர் n ஓட இன்னொரு பவர் n சேர்றதுனால x பவர் 2n எனக்கு கிடைச்சிருக்கும். இதுல மறுபடியும் நான் என்ன பண்றேன், டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x இந்த ஃபங்க்ஷனை. அப்ப இவரை தான் என்னால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், மத்த எல்லாருமே நம்மளை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் தான். அப்ப அந்த ஃபங்க்ஷனை நீங்க என்ன பண்ண போறீங்க, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணீங்கன்னா என்ன வந்திருக்கும், summation k equal to 0 to infinity minus 1 power k by k factorial gamma of n plus k plus 1. சரிங்களா? into இந்த இடத்துல டிஃபரன்ஷியேட் பண்றேன். டிஃபரன்ஷியேஷனோட ஃபண்டமெண்டல் என்ன சொல்லுவீங்க, x பவர் n இருந்தா முன்னால வந்துருங்களா, 2n plus 2k x power 2n plus 2k minus 1 divided by 2 to the power of n plus 2k இருக்கும். லாஜிக் ஓகேங்களா? இது என்ன எழுதிருக்கோம்னு சொல்லிட்டு இப்ப நான் எழுதியிருக்கிற லாஜிக் புரிஞ்சுதுங்களா, எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு? இதுல நம்ம என்ன பண்றோம், இந்த 2n plus 2k ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதுல 2 காமனா வெளியே எடுத்துடலாம். இந்த x பவர் n ஒண்ணு உள்ள இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா உள்ள கொண்டு போனது, அதை நம்ம பழையபடி வெளியே கொண்டாந்துடலாம். யார வெளியே கொண்டாந்துடுறேன், x பவர் என்ன வெளியே கொண்டாந்துடுறேன், minus 1 power k by k factorial gamma of n plus k plus 1. சரிங்களா? இதுல ஒரு 2 காமனா வெளியே எடுத்துறோம். மீதி என்னங்க இருக்கும், n plus k தானே இருக்கும். 2 காமனா வெளியே எடுத்துட்டீங்கன்னா x பவர் இங்க என்னங்க இருக்கும், n plus 2k minus 1 by 2 power n plus 2k இருக்குங்களா?
நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கிற டெக்னிக்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இது 2 பவர் 1ங்க. இந்த 2 பவர் 1 இந்த டிவைடர்ல இருக்கிற 2 ஓட சேர்த்துக்கலாமா? டிவைட் பண்ணும்போது பவரை மைனஸ் பண்ணணுங்கிற பேசிக் நமக்கு தெரியும். அப்ப இது என்னவா மாறும்? x பவர் n summation k equal to 0 to infinity minus 1 power k by k factorial into gamma of n plus k plus 1 இருக்குல்லங்க. இது எதுக்கு தெரியுமா ஈக்குவல்? n plus k factorialக்கு ஈக்குவலுங்க. இது எப்படி சார் n plus k factorialக்கு ஈக்குவல்? இப்பதான் ஒரு ஃபார்முலா சொன்னேன். gamma of n plus 1 வந்தா அது ஈக்குவல் டு n factorial. ஒண்ணு இல்லைங்க, காமாக்குள்ள பிளஸ் 1 வந்தா அந்த பிளஸ் 1 விட்டுட்டு ஃபேக்டோரியல் சேர்த்திக்கலாம். அப்ப இங்க n plus k plus 1 வந்திருக்கா? அந்த 1 விட்டுருங்க. அப்ப n plus k ஃபேக்டோரியல் மட்டும் வரும். அப்படி எழுதும்போது இங்க என்ன இருக்கும்னா n plus k x power n plus 2k minus 1 divided by 2 power n plus 2k minus 1 இப்ப எனக்கு கிடைச்சிரும். ரைட்டுங்களா? இப்ப இந்த ரெண்டு பேத்தையும் செக் பண்ணி பாருங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க பாக்குறதுக்கு. ஃபேக்டோரியல பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஒரு ஃபேக்டோரியல இப்ப லைக் எங்கிட்ட n ஃபேக்டோரியல் இருந்ததுன்னா this can be written as n into n minus 1 ஃபேக்டோரியல். அதாவது ஃபேக்டோரியலை விட்டுட்டு அதுல இருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி ஃபேக்டோரியல் கொடுக்கலாம். அதுபடி பாத்தீங்கன்னா இங்க n plus k ஃபேக்டோரியல் இருக்கு இல்லைங்களா? x power n summation k equal to 0 to infinity minus 1 power k by k factorial into இவங்களை எப்படி எழுதலாம்? n plus k into n plus k minus 1 factorial எழுதலாம். அடுத்து பாருங்க ஒரு n plus k இருக்கும் சம்ல. இந்த ரெண்டுக்கும் ஒரே பவர் உங்களுக்கு இருக்கும். இப்ப x by 2 the whole power n plus 2k minus 1 வந்துடும். சரிங்களா? இதுல பாருங்க n plus k பொதுவா ஒருத்தருக்கு ஒருத்தர் கேன்சல் ஆயிடுவாங்க. அப்ப மீதி என்ன இருக்கும் பாருங்க, x power n summation k equal to 0 to infinity minus 1 power k by k factorial into gamma of n plus k. சரிங்களா? இது எப்படி gamma of n plus k வா மாறுச்சுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, gamma of n plus 1க்கு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா n factorial. ஓகேங்களா? gamma of n plus 1க்கு 1 factorial. ஃபேக்டோரியல காமாவா மாத்தணும்னா ஒரு நம்பரை பிளஸ் பண்ணணுங்க. இங்க என்னங்க இருக்கு? n plus k minus 1 factorial இருக்கா? அதை காமாவா நான் மாத்தணும்னா இங்க ஒன்ன பிளஸ் பண்ணணும். ஒன்ன பிளஸ் பண்றது மூலமா மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் ஆகி gamma of n plus k வா மாறி இருக்கும். அடுத்ததுல பாத்தீங்கன்னா x by 2 the whole power n plus 2k minus 1 கிடைச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிடைச்ச இந்த ஆன்சர் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு x power n வந்துருச்சு. சரிங்களா? நமக்கு என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு x power n வந்துருச்சு. அடுத்தது இந்த இடத்துல 2k விட்டுட்டீங்கன்னா யாரு இருக்காங்களோ அதான் ஆர்டரா இருக்கும். ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பாருங்க, n plus 2k மட்டும் இருக்கும். 2k விட்டுட்டா ஆர்டர் n. ஆனா இங்க 2k விட்டுட்டா n minus 1 வந்துருச்சா? இங்கேயும் வந்து n minus 1 ஃபேக்டோரியல் வரும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்கா இங்க கிடைச்சது எனக்கு எதுக்கு சமமாயிடுச்சுன்னா jn minus 1 of x க்கு ஈக்குவலன்ட் ஃபங்க்ஷனா வந்துருச்சு. jn of x ஃபார்முலால கொண்டு போய் இங்க ஜஸ்ட் jn n க்கு பதிலா n minus 1 கொடுத்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அப்ப நான் என்ன ஆரம்பிச்சேன், d by dx of x power n into jn of x ன்னு ஆரம்பிச்சா இந்த ஆன்சரை என்னால ப்ரூவ் பண்ணியும் கொண்டாட முடியும். ஆனா நான் எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சோ இவ்வளவு தூரம் சிம்பிளிஃபை பண்ணி இந்த கொஸ்டினை செய்யும் போது இட் டேக்ஸ் ஹார்ட்லி 10 மினிட்ஸ், 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் இதை சால்வ் பண்ணி கரெக்டா பண்ணினாதான் நமக்கு அந்த ஒரு மார்க். அப்ப நமக்கு தேவை ஆன்சர் தான். அப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு நீங்க யோசிங்க. சரிங்களா? x power n j n of x னா x power n அப்படியே வரும். இந்த n வந்து பாசிட்டிவா இருந்தா இங்க -1 வருங்க. இப்ப அடுத்த ஃபார்முலா பாருங்க, நெகட்டிவா இருந்தா +1 வரும். கெஸ் பண்ணலாங்களா? இப்ப நான் ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்து இவ்வளவு தூரம் சிரமப்பட்டேன். இப்ப சிம்பிளா சொல்லிட்டேன்.
பாசிட்டிவா இருந்தா -1 வரும், நெகட்டிவா இருந்தா +1 வரும். இதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னால என்ன பண்ண முடியும், ஈஸியா ரீகால் பண்ணிக்க முடியும். எப்படிலாம் இந்த ஆன்சரை நான் ஞாபகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஆன்சர் இப்ப ஈஸியா கொண்டாந்துடலாம் இல்லைங்களா? இதே ஆன்சரை 4th ரிசல்ட்ட சோ நான் எப்படி வந்து ஃபார்முலா மூலம் இதை டெரைவ் பண்ண முடியும் அப்படிங்கறத இப்ப சொல்லிட்டு இருந்தேன். பட் அதை தெரிஞ்சுக்கங்க, ஒர்க்கிங் ரூல்ல தெரிஞ்சுக்கங்க. நாளைக்கு வந்து சப்போஸ் ஏதாவது ஒண்ணு நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு சர்டைன் நாலேஜ் தேவைப்படும். சுத்தமா பிளாங்கா மனப்பாடம் பண்ணிட்டு போறதை விட ஓகே இதுதான் ரூல், இது எனக்கு இது தெரியறதுக்கு பதிலாக டைம் ஆகும், நான் படிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். தேவைப்பட்டா கூட நான் ஒர்க் அவுட் பண்றதுக்கு எனக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அது தேவைப்பட்டா மட்டும் வச்சுக்கோங்க. மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் இது நீங்க நல்லா படிக்கணும்னா we have to go for memorizing. மெமரைஸ் ஒரு நல்ல ஆகாது, திரும்ப 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 பாத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஷார்ட்கட் டெக்னிக்ஸ்னு நான் எனக்கு பட்ட ஒண்ணு சொன்னேன். நான் சொல்றதெல்லாம் சரின்னு இல்லை, உங்களுக்கு ஒரு டெக்னிக் தோணலாம், இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சார் ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணலாம். இப்ப இதே கொஸ்டின் வாட் we have proved in the 4th result like this. இதை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்க நல்லாவே. ஆனா டிஆர்பில என்ன பண்ணிடுவான், என்னங்கிற இடத்து சம்மெல்லாம் கேட்கவே மாட்டாங்க, நீங்க ஜாலியா இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா டிஆர்பில என்னக்கு பதிலா ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துச்சோம். அப்ப என்ன வரும், d/dx ஆஃப் சும்மா ஒரு பேருக்காக x³ j3 of x. அப்ப நீங்க என்ன ரிசல்ட் எழுத போறீங்க, x³ j2 of x நான் எழுத போறேன். எனக்கு இந்த புரிதல் இருந்தா போதும். அந்த ஃபார்முலா ரிசல்ட்டை நான் படிச்சுட்டேன். if they are given any order in the question itself I have to apply in the result. அதுல அப்ளை பண்ணி என்னால ஆன்சர் சொல்ல தெரியணும். சரிங்களா? இதே மாதிரிதான் அடுத்த ரிசல்ட் இருக்குங்க. 5th result is also very important result. 5th one is very important result. Please go through result number 5. I'm not going to write it in the board. Jn plus 1 of x plus Jn minus 1 of x equals 2n by x into Jn of x. நம்ம ஜஸ்ட் அந்த ரிசல்ட் அப்ளை பண்ணி பார்த்தா இதை ப்ரூவ் பண்ண முடியும். Jn of x ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பேஜ்ல முந்தின பேஜ்ல எழுதி இருக்கோம். n க்கு பதிலா n plus 1 கொடுக்குறீங்க, n க்கு பதிலா n minus 1 கொடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்துடும். பட் அதெல்லாம் வேணாம், ஆன்சர் ஞாபகம் இருக்கணும். ஏன்னா இதே கொஸ்டின் எனக்கு டெக்ஸ்ட் புக்ல, நம்ம டெக்ஸ்ட் புக்ல ஒரு கொஸ்டின் இருக்கு, J1 of x, சரிங்களா, sorry, J2 of x plus J1 of x which implies what இப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. சரிங்களா, உங்களோட டெஸ்ட்டுக்கு வரும், உங்களோட டெஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. இப்ப இது பார்த்தா சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணும். பட் திஸ் ஆன்சர் இஸ் பேஸ்ட் ஆன் த 5th result. Can you tell me the answer? Two by x J1 sir. 1 by x. 2 by x 1 by 2. நல்லா பட்டீங்களா? Sir 3 by x. Okay, fine. Compare பண்ணி பாருங்க. Anyone in the line? 3 by x. இத 5th ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணிட்டு 2 by x into J1 of x sir. 4 by x. Actually நான் சம்மே தப்பா எழுதிட்டேன். It's my mistake. J0 of x. J2 of x plus J, ஒருவேளை அதனால கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். J2 of x plus J0 of x equal to what? Now I think you can answer. 2 by x J1 of x. Two by x J1 of x.
Is it good? கான்செப்ட் புரியுதுங்களா? எங்க கம்பேர் பண்ணிருக்காங்க? Suppose இந்த நம்பர் மாத்தி கொடுத்தாலும் I have to think. Here j1 of x plus j minus of x equal to 1. Can you guess? J0. It's equal to 0. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கட்டாயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். The same is given in the sixth result, like sixth result இதே மாதிரி ஒரு ரிசல்ட் தான் நமக்கு. Please go to the sixth result. Jn dash of x வரணும். இந்த பொதுவா Jn dash plus n by x into Jn equal to Jn minus 1. இந்த இடத்துல Jn dash பாசிட்டிவ் டெரிவேட்டிவ் ஓட சேர்த்து பண்றதுனால ரிசல்ட் மாறி வரும். கண்டிப்பா இது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், நாங்க பாத்துட்டே இருக்கணும். இவ்வளவு ஹார்டா இது வரைக்கும் கேட்கல டிஆர்பில. டைரக்டா இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இவ்வளவு ஹார்டு போனதே கிடையாதுங்க அவங்க. பட் இருந்தாலும் we should ready to face it. அந்த மாதிரி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண தெரியணும். as well as question number 7. Question number 7 is also a very important TRB question. அதுலயும் என்னோட மதிப்பை கொடுத்து they can ask question. n கொடுத்துட்டு டெரைவ் பண்ண சொல்லி கூட நமக்கு क्वेश्चंस கேட்டிருக்கலாம். we have to ready for it. சரிங்களா? மத்ததெல்லாம் ஜஸ்ட் ஒரு முறை கண்ணல ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டீங்க போதும். அதுல அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஒன்றும் கிடையாது நமக்கு. again next page போயிட்டீங்கன்னா we have some more important results. page number 30 ல result number 10, 11, 12, 13, 14, 15 and 16, 17 எல்லாமே ரிப்பீட்டா கொஞ்சம் ஆல்டர் பண்ணி LHS RHS ஷிஃப்ட் பண்ணி நிறைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். பட் இந்த 12 and 15 ரொம்ப ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டிஆர்பி எழுதுனவங்களுக்கு தெரியும், அதை பார்த்தனதுமே 12 and 15 வந்து அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டுறாங்க. 12ல 3 ரிசல்ட் இருக்கும். j minus 1 by 2 of x result is equal to square root of 2 by n pi into cos x. இது எப்படி சார் வந்திருக்கும்? இத அப்படியே யோசிச்சா வித்தியாசமா தெரியும். இதுக்கும் சம்முக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணும். ஆனா நம்ம கிட்ட jn of x க்கு நான் ஒரு ஃபார்முலா கொடுத்திருப்பேன் உங்ககிட்ட. அந்த ஃபார்முலால n க்கு பதிலா நீங்க என்ன ரிப்ளேஸ் பண்ணணும்? -1 by 2 நீங்க ரிப்ளேஸ் பண்ணீங்கன்னா you will get the answer like square root of 2 divided by square root of n square root of pi. இதெல்லாம் அப்படியே ரூட் ஆன்சர்ல வந்துரும். சரிங்களா? ஆனா இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் பைங்கிறது உங்களுக்கு ஆன்சர்ல வராது. உங்களுக்கு என்ன வரும்னா காமா ஆஃப் 1 by 2 ன்னு வரும். n equal to -1 by 2 கொடுக்கும்போது உங்களுக்கு காமா ஆஃப் 1 by 2 கிடைச்சிருக்கும் அந்த சம்ல. அந்த காமா ஆஃப் 1 by 2 அப்படிங்கறத எதுக்கு ஈக்குவல்னு பாத்தீங்கன்னா பைக்கு ஈக்குவல். சரிங்களா? சோ இந்த இடத்துல ரூட் பை எப்படி உருவாகுதுன்னா அந்த காமா ஃபங்க்ஷன் தான் காரணம் நமக்கு. சரிங்களா? ஆக்சுவலி இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை. இதுல இந்த cos x க்கு பதிலா ஒரு சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். 1 minus x squared by 2 factorial plus x power 4 by 4 factorial plus minus etc. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்கும். ஆக்சுவலி இந்த எக்ஸ்பான்ஷன் இஸ் ஈக்குவல் டு cos x. பட் நம்ம அவ்வளவு அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஒவ்வொன்றையும் டெரைவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா இட் வில் லைக் செமஸ்டர் பேப்பர். பட் நமக்கு தேவை டிஆர்பி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒரு போஸ்டிங். அதுக்கு நமக்கு இந்த ஆன்சரை ஞாபகப்படுத்தி எழுதணும். சரிங்க சார், இவ்வளவு நான் மனப்பாடம் பண்றேன் டியூ டு ஏஜ் ஃபேக்டர். ஏன்னா நம்ம ஒன்றும் சின்ன வயசு கிடையாது, எல்லாத்துக்குமே கொஞ்சம் யங் ஏஜ் இருக்குதுன்னா மெமரி பவர் அதிகமா இருக்கும், ஈஸியா மெமரி பண்ணிடலாம். சரிங்களா? பட் வந்து டியூ டு த ஏஜ் ஃபேக்டர், பர்சனல் கமிட்மெண்ட்ஸ், பர்சனல் இஷ்யூஸ், நமக்கு மெமரி பவர் இருக்குமானா கட்டாயம் இருக்காது. பட் ஒன் திங், we are matured enough. இது திரும்ப திரும்ப நீங்க பார்க்கும்போது நாளைக்கு டிஆர்பில போய் தெரியாத ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் நம்ம எழுத போறது இல்ல. 4 ஆப்ஷன்ல இருந்து ஒண்ணா நீங்க தேர்ந்தெடுத்து எழுத போறீங்க. சோ
இந்த விஷயத்த நீங்க பலமுறை கண்ணுல பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் மறந்து போகும். இது யதார்த்தம். ஆனா டிஆர்பில எக்ஸாம் ஹால்ல நான் போய் உட்காந்து 4 ஆப்ஷன் பார்க்கும்போது கட்டாயம் எனக்கு ரீகேப்சுலேட் ஆயிடும். சரிங்களா? மெமரி எல்லாம் யாருனாலையும் பண்ண முடியாதுங்க, மறந்து போகுது அப்படின்னு சொல்லி டம்ப் ஆகாதீங்க. சரிங்க சார், அப்புறம் ஏன் சார் நம்ம டிஆர்பில மார்க் கம்மியா வாங்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் டியூ டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் அன்வான்டட் ப்ரெஷர் பில்டிங் தான். புரியல சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் எக்ஸாமுக்கு போகும்போது நான் செலக்ட் ஆகணும்னு நினைச்சிட்டு போறீங்க. செலக்ட் ஆகணுங்கிறது ஒரு நாள்ல நடக்கிற கனவு எல்லாம் கிடையாதுங்க. இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ஹார்ட் ஒர்க். எவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் நம்ம, நல்லா எவ்வளவு தூரம் ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். வெறும் கனவு காண்றதுனால நமக்கு மார்க் கிடைக்காதுங்க. இப்படிங்கிறதுக்குள்ள எந்த சாமியும் நமக்கு வர கொடுக்காது. சோ ஹாவ் குட் பிரேயர். அது வந்து உங்களோட வந்து காம்னஸ்க்காகவோ அல்லது ஒரு நம்பிக்கைக்காகவோ இருக்கட்டும். ஆனா எக்ஸாமுக்கு எந்த கடவுளாலையும் வரம் கொடுக்க முடியாது. இப்படி ஒரு எழுதுற 30,000 பேர் 35,000 பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 35,000 பேர் போய் சாமிகிட்ட நான் செலக்ட் ஆகணும்னு வரம் கேட்டாங்கன்னா சாமி யாருக்கு வரம் கொடுக்கும்? அப்ப those who are working hard, உண்மையான உழைப்பை கொடுத்தவர்கள் தான் செலக்ட் ஆக முடியும். அப்ப உண்மையான உழைப்பு அப்படிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். யூ நீட் ரிப்பீட்டட் அட்டம்ப்ட்ஸ். ஒவ்வொரு பேப்பரையும் திரும்ப 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 நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப எனக்கு மறந்து போயிட்டே இருக்கும். இந்த யதார்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மெச்சூர்டா இருக்கிறேன். நான் செலக்ட் ஆகணும்னு நினைச்சிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகாதீங்க. நான் நல்லா எக்ஸாம் எழுதுவேன், நல்லா படிச்சிருக்கேன், தட்ஸ் ஆல். மீதி எல்லாம் நடக்கிறது நடக்கட்டும். இதுதான் மொதல் ஆட்டிடியூட். அப்ப செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறது தப்பா சார் அப்படின்னா, அதுதான் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு கொடுத்து அன்வான்டான ப்ரெஷரை பில்ட் பண்ணி விட்டுரும். ஏன்னா 2 கொஸ்டின் தெரியாம வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், பதட்டம் அதிகமாகும். அப்ப செலக்ட் ஆகிறதுக்கு 2 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எடுத்துனே தெரியாத கொஸ்டின் இருந்ததுன்னா கனவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது ப்ரெஷரும் ஜாஸ்தி ஆயிடும். நீங்க அன்வான்டா நான் நல்லா எழுதணும்னு நினைக்காதீங்க. ஈவன் யூ ஆர் குட் எனஃப், யூ ஆர் பிரில்லியன்ட் எனஃப், நான் கோல்டு மெடலே வாங்கியிருந்தாலும் மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு சாதாரணம். நம்மளோட ஏஜ் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மறதி அதிகமாயிட்டே இருக்கும். ஆனா இஃப் யூ ஆர் மெச்சூர்டு, உங்களால கட்டாயம் ஞாபகப்படுத்த முடியும். ஆனா எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த முடியாது. எப்ப ஞாபகப்படுத்த முடியாம தடுமாறுவோம்னா, நான் நல்லா பண்ண மாட்டேன், எனக்கு முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா மூளை வேலை செய்யாதுங்க. இதுதான் யதார்த்தம். நீங்க வேணா வந்து உங்க லைஃபோட யோசிச்சு பாருங்க. யூ ஆர் வெல் எஜுகேட்டட், ஆல்மோஸ்ட் எல்லாரும் எம்எஸ்சி பிஎட் 3 டிகிரி படிச்சிருப்பீங்க, எம்ஃபில் இருப்பீங்க, சம்ஒன் மேபி பிஹெச்டி ஸ்காலர்ஸ், அந்த மாதிரி இருப்போம். எவ்வளவு மெச்சூர்டு, நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம், எவ்வளவு அறிவு இருக்கு, எவ்வளவு கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணிருப்போம், ஒர்க்கிங் ஆஸ் அ டீச்சர். ஆனா கோபம் வந்தா நம்ம எப்படி பேசுவோம்னு நினைச்சு பாருங்க. நம்ம ஓவர் மெச்சூர்டு தான், எல்லாத்தையும் கற்றறிந்தவர்கள் தான். ஆனா நம்ம மைண்ட் நம்ம பேச்சை கேட்குங்களா? கோவம் வரும்போது கட்டாயம் கேட்கவே கேட்காதுங்க. அப்ப வந்து நமக்குள்ள இருக்கிற ஒரு அந்நியன் வெளிப்படுவாரு. டிஃப்ரெண்டான ஒரு பிஹேவியர் வரும், டிஃப்ரெண்டான ஒரு ஆட்டிடியூடோட நம்ம நடந்துகிட்டு இருப்போம். அப்படி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க என்னதான் உங்களுக்கு புரிதல் இருந்தாலும், திறமை இருந்தாலும், படிப்பறிவு இருந்தாலும் உங்களால உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. டெஃபினெட்லி வி ஆர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிருக்கோம். ஆனா கொஞ்ச நேரத்துல நமக்கே புரியும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மைண்ட் காம்னஸ் வந்ததுக்கு அப்புறம், இதுதாங்க மைண்டோட ஃபேக்டர். ஒரு ஸ்டேஜ்ல அது தன்னோட நிலையை இழந்துருச்சுன்னா நீங்க என்ன சொன்னாலும் அது கேட்காது. எக்ஸாம் ஹால் இதுதாங்க. நீங்க வாட்டிக்கு உங்களுக்குள்ள ஒரு ப்ரெஷர் ஏத்திக்கிட்டு எனக்கு இதெல்லாம் தெரியல, எனக்கு இந்த டிஆர்பி முடிஞ்சு போச்சுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டீங்கன்னா, it is very difficult to handling competitive examinations. It is not all about preparation, it is also about the mental attitude. அதுவும் சேர்ந்து சரியாக இருந்தா தாங்க படிக்க முடியும். அது வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சோ நான் என்ன சொல்ல வரேன், சிம்பிள், கஷ்டப்படுங்க. திரும்ப 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 24/7 இதை பத்தி இருங்க. ஒரு தவ வாழ்க்கை மாதிரி எக்ஸாம் எழுதுறதெல்லாம் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா படிச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கணும்னு நினைக்காதீங்க. கட்டாயம் மறந்து போகும். ஆனா எக்ஸாம் ஹால்ல யோசிச்சு பாருங்க. போன வருஷம் வந்து ஒரு 80+ எடுத்திருந்த போஸ்டிங், 150 மார்க் 80 மார்க் எடுத்த போஸ்டிங். அப்ப நீங்க 150 மார்க்குக்கு ஆன்சர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க ஒரு 60-70 வந்திருந்தா கூட மீதி எல்லாம் ஃப்ளூக்ல வந்துடும். அப்படின்னா 60-70 கூட என்னால கொண்டு போய் சேர்க்க முடியாதுதான் அங்க பிரச்சனை. அதுக்குதான் அந்த ஆட்டிடியூட் ப்ராப்ளத்தை பத்தி சொன்னேன். இன்னும் நிறைய பேசுவோம், நம்ம நிறைய சைக்காலஜிக்கலா எப்படி எல்லாம் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணணுங்கிறத ஒவ்வொரு கிளாஸ்லயும் நிறைய பேசுவோம். பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாமினேஷன். சோ திஸ் இஸ் த டாபிக் லைக் திஸ். இது வரைக்கும் புரிஞ்சு படிங்கன்னு பேசிட்டு இருந்தோம். இப்ப புரிஞ்சுக்குங்க, ஆனா படிங்க. சரிங்களா? இதை வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி தான் எழுதுவேன்னு அடம் பிடிக்க கூடாது. ஈவன் வி ஆர் வெரி குட் ஸ்காலர்ஸ். ஏன்னா அது அன்வான்டா உங்க பிரெயினை டயர்ட் பண்ணும். நார்மலாவே பாத்தீங்கன்னா நான் அதிகமா பிரெயினுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண அது டயர்ட் ஆக ஆரம்பிக்கும்.
ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதனால திங்க் பண்ண முடியாதுங்க. அப்ப நீங்க ஒவ்வொன்றையும் திங்க் பண்ணி தான் ஆன்சர் எழுதுனீங்கன்னா 1 மார்க் சிஸ்டத்துல அதுதான் அடி வாங்குவோம். ஏன்னா ஒரு சில ஆன்சர்ஸ்லாம் நம்ம மேக்ஸிமம் ஆன்சர்ஸ் டைரக்டா எழுத கத்துக்கணும். வாட்னு கொண்டு போய் சேர்த்த கத்துக்கணும். அப்பனா பிரெயின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கஷ்டமான கொஸ்டினை யோசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல டிஆர்பில கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க. இவ்வளவுதான் இதுல இருக்கிறதா கேட்பாங்க. ஆனா என்ன மீறி போனா அந்த எண்ணுக்கு நான் சொன்ன மாதிரி மதிப்புகளை மாத்தி மாத்தி கேட்பாங்க. இதை இப்படியே கேட்டுட்டாங்க டிஆர்பில. அப்ப காசெக்ஸுக்கு பதிலா என்னன்னு மாத்தி கொடுக்கலாம். காசெக்ஸோட சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் ஒன்னு எழுதி காமிச்சிருப்பார், அதை மாத்தி கொடுக்கலாம். அடுத்து அதுலயே பாருங்க பிளீஸ். J 1/2 of x equal to, இதுவும் டிஆர்பி கொஸ்டின் தான். sin x இப்படி கொடுக்கறதுக்கு பதிலா sin x க்கு ஒரு சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் இருக்குங்க. அப்ப எனக்கு என்ன தெரியணும்? sin x ஓட சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு தெரியணும். sin x ஓட சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் என்னன்னு யாராவது ஆன்சர் பண்ண முடியுங்களா? தெரிஞ்சுங்க. Those who are handled or handling 12th standard, I think சொல்ல முடியும். x minus x cube by 3. x minus x cube by 3 factorial. Very nice. X cube by 3 factorial. இதுதாங்க இப்படியும் கேட்டிருக்கலாம். அவ்வளவுதான். இத டிஆர்பில ஆல்ரெடி கேட்டுட்டான், கொஞ்சம் மாத்தி கேட்பாங்க கேட்டா. சரிங்களா? சோ சிம்பிளா எதை நான் மனப்பாடம் பண்ணணுங்கிற ஆஸ்பெக்ட்ல போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரே நல்ல மனப்பாடமும் ஆகாது. திரும்ப 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 கண்ணுல பாருங்க, உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல கட்டாயம் ஞாபகம் வரும். சரிங்களா? சோ இதோட உங்களுக்கு பெசல்ஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்சது. பெசல்ஸ் ஃபங்க்ஷன் மத்த பாயிண்ட் எல்லாம் படிச்சு பாத்துக்கணும் நீங்க கட்டாயம். பெசல்ஸ் ஃபங்க்ஷன் நான் பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் என் மைண்டுக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெசல்ஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம் என்ன, ஆர்டர்னா என்ன, ஆர்டர் இண்டீஜரா இருக்கும்போது எது சொல்யூஷன், ஆர்டர் நாட் அன் இண்டீஜரா இருக்கும்போது எது சொல்யூஷன், பெசல் ஃபங்க்ஷன்னா என்ன, அதுல ஃபர்ஸ்ட் கைண்ட் எது, செகண்ட் கைண்ட் எது. செகண்ட் கைண்ட் ரெண்டு டைப் இருக்கு. இண்டீஜரா இருந்தா yn of x சொல்லணும், நாட் அன் இண்டீஜரா இருந்தா j மைனஸ் n of x சொல்லணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். பட் கேட்டுட்டாங்க டிஆர்பில, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நானு. அதுக்கப்புறம் jn of x டெரைவ் பண்றது மூலமா கிடைக்கிற ரிசல்ட் தான் இது எல்லாமே. டெரைவ் பண்ணினா ஆன்சர் கிடைக்கும், பட் அது அன்வான்டட். நீங்க திரும்ப 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 அதை பார்க்கணும். எண்ணுக்கு பதிலா மதிப்பு கொடுத்தா எப்படி வருதுங்கிறத யோசிக்கணும். யூ கேன் கிரியேட் அ கொஸ்டின் வித்தின் யுவர் செல்ஃப், somebody else. நீங்களே ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் கிரியேட் பண்ணுங்க, போஸ்ட் இட் இன் தி குரூப், லெட் தி அதர்ஸ் டு வொர்க் அவுட். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய நீங்க பண்ணலாம். இஃப் யூ ஆர் வொர்க்கிங் லைக் தட், இட் இஸ் குட் ஃபார் யூ. சரிங்களா? அடுத்தது பேஜ் நம்பர் 31ல அடுத்த ஸ்பெஷல் டைப் பார்க்க போறோம், லெஜெண்டரி ஈக்குவேஷன். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். நான் முதல்ல சொல்லிட்டேன் 3 ஸ்பெஷல் டைப் பார்க்க போறீங்க. இது ரெண்டாவது ஸ்பெஷல் டைப். ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்பெஷல் டைப் பாத்தீங்கன்னா பெசல்ஸ் ஈக்குவேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்ப பாக்குற ஸ்பெஷல் டைப் பாத்தீங்கன்னா லெஜெண்டரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதோட ஜெனரல் ஃபார்ம் 1 minus x squared into y double dash minus 2xy dash plus p into p plus 1 y equal to 0 whose order is p. சார் ஜெராக்ஸ்ல பை எக்ஸ் இருக்கிறது எல்லாமே nx ன்னு சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப லெஜெண்டரியோட ஜெனரல் ஃபார்மே ஒரு क्वेश्चन தான். டிஆர்பில pங்கிற எழுத்துக்கு பதிலா n into n plus 1 into y equal to 0 கொடுத்துட்டு ஆர்டர் n ன்னு கூட கொடுத்துக்கலாம். இது ரெண்டு ஸ்டேட்மெண்டா கிரியேட் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட் A பெசல் அப்படியே கொடுத்துட்டு ஆர்டர் மென்ஷன் பண்ணிட்டு இத கரெக்டான்னு கேட்டிருக்கலாம். B இது கொடுத்துட்டு இதனோட ஆர்டர் கொடுத்துட்டு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது சரி எது தப்பு அப்படின்னு क्वेश्चन கிரியேட் பண்ணுவாங்க. சரி, லெஜெண்டரி ஈக்குவேஷன் இட்ஸ் ஒன் ஆஃப் தி செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் திஸ் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்ல வந்தால் அத லெஜெண்டரி differential equation நான் சொல்லுவேன். Let me create one question on this topic. 1 minus x squared y double dash minus 2xy dash plus 20y. இது legendary differential equation. Say yes or no first. No, sir. இது லெஜெண்டரி ஒத்துக்கலாமா? Yes. Yes, sir. 4 into
எஸ் சார். இந்த 20 வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம்ல சார்? இது ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஆன் பார்க்கணும். அடுத்தடுத்த நம்பரோட மல்டிபிளிகேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப கிளியரா இருக்கா? ரெண்டு அது லெஜெண்டரி ஈக்குவேஷன் தான். முன்னால இருக்கிற ஆர்டர் எல்லாம் பாத்துக்குங்க, அதெல்லாம் ஓகே. இங்க என்ன யோசிக்கணும்? டூ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் p into p plus 1 கான்சிக்யூட்டிவ். ரெண்டு அடுத்தடுத்த நம்பரா இருக்கா பாத்துக்குங்க. லெஜெண்டரி தான். எஸ், இட் இஸ் லெஜெண்டரி ஈக்குவேஷன். வாட் இஸ் த ஆர்டர்? Order is 4. 4 sir. Order is 4. Okay. Now, let me ask one more question. Is this legendary differential equation? If it is, what is the order? 6. Okay. 6 sir. Order of legendary differential equation is 6. ஆர்டர்னு சொன்னா உடனே லெஜெண்டரின்னு ஒத்துக்க கூடாது. முதல்ல லெஜெண்டரியான்னு கன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஆர்டர் சொல்லணும். சரிங்களா? ஃபைன். உங்களோட பேஜ் நம்பர் 31ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல அட் தி எண்ட் ஆஃப் தி பேஜ்ல அவ்வளவுதான். லெஜெண்டரி ஈக்குவேஷன் என்னன்னு டாப்ல இருக்கும், நடுவுல இருக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ கேன் ஸ்கிப் இட், யூ கேன் கம் டு தி எண்ட் ஆஃப் தி பேஜ். வேற எதுவுமே தேவையில்லைங்க, அதுல 1 மார்க்ல எதுவும் வராது. ஜெனரலா டாபிக்ல இருக்கிற விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் தேவையில்லை. நீங்க டைரக்டா எண்ட் ஆஃப் தி பேஜ் வந்துடலாம். எண்ட் ஆஃப் தி பேஜ்ல பாத்தீங்கன்னா the solution of the legendary equation is given as a0 into z1 of x plus a1 into z2 of x அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருப்பேன், அதை நோட் பண்ணிக்கங்க. இதுல z1 of x னா யாரு, எப்படி இருப்பாரு, z2 of x னா யாரு, எப்படி எழுதணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாங்க. z1னா அதுக்கு மேல எழுதிருப்பேன், 1ல ஆரம்பிக்கும். z2னா xல ஆரம்பிக்கும். அந்த கிளாசிபிகேஷனை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. இதனோட சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் மனப்பாடம் பண்ணிருக்கணும். டெஃபினெட்லி இட்ஸ் ஒன் ஆஃப் தி டிஆர்பி क्वेश्चन. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா p plus 1 p by 2 factorial into x squared plus p plus 3 p plus 1 p minus 2 by 4 factorial x power 4 minus etc. x move on. இங்க பாத்தீங்கன்னா minus p plus 2 p minus 1 by 3 factorial x cube. இதுக்கு ஒரு மெமரி டிப் சொல்றேங்களே. z1 1ல ஆரம்பிக்குங்க. z1 p plus 1ல தான் கண்டினியூ ஆகும். 1 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. p plus 1 by p by 2 factorial into x squared ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா இந்த சைடு ரெண்டு நம்பரா ஆட் ஆயிட்டே போங்க. p plus 1 இருக்கா, அடுத்து பாருங்க p plus 3 ரெண்டு நம்பர் ஆட் ஆயிருக்கும். இந்த சைடு ரெண்டு நம்பரா மைனஸ் ஆயிட்டே போகும். அடுத்த டேர்முக்கு பாருங்க p plus 1 ரெண்டு ஆட் பண்ணா p plus 3 p ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணா p minus 2. இந்த சைடு மூவ் ஆகிற ஃபங்க்ஷன் ரெண்டா மைனஸ் ஆகும், இந்த சைடு ரெண்டா பிளஸ் ஆகும். 4 factorial x power 4 moves on, x power 0 x power 2 x power 4 goes on, x power 1 x power 3 x power 5 moves on for second one. இதுல பாத்தீங்கன்னா z2 p plus 2ல ஆரம்பிக்கும், z1 p plus 1ல ஆரம்பிக்கும், z2 p plus 2ல ஆரம்பிக்கும். நான் மெமரி டிப் சொல்லிட்டு இருக்கேன், கால்குலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணல. மெமரி டிப் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு அது வேணும், ஆன்சர் தெரிஞ்சா போதும். இது இந்த சைடு வரும்போது ரெஃபர் யுவர் மெட்டீரியல் 2 நம்பர்ஸா ஆட் ஆயிட்டு இருக்கும். ப்ளீஸ் கோ த்ரூ யுவர் மெட்டீரியல். இந்த சைடு 2 நம்பர்ஸா ஆட் ஆயிட்டு இருக்கும், இந்த சைடு 2 நம்பர்ஸா மைனஸ் ஆயிட்டே இருக்கும். 2ல இருந்து இன்னொரு 2 ஆட் பண்ணா p plus 4 இருக்கா பாத்துக்கங்க. p minus 1 இன்னொரு 2 மைனஸ் பண்ணேன்னா it comes p minus 3. லாஜிக் பிடிபடுதுங்களா எப்படி எழுதியிருக்கோன்ட்டு? ஃபங்க்ஷன் எழுதும் போது இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு. சரிங்களா? அடுத்த பேஜ்ல பாருங்க, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு p equal to 0 அப்படிங்கும் போது z1 of x எப்படி இருக்கும்னு கண்டுபிடிச்சிருப்பேன். p equal to 0 ஆக இருந்தா z1 of x என்னவா இருக்கும்? இதுதான் கேட்பாங்க. p 0 கொடுத்தா என்னங்க நடக்கும்? இங்க 0 கொடுத்தா இது ஃபுல்லா 0ங்க.
அங்க 0 கொடுத்தா மொத்தமா 0 ஆயிடும். அப்ப z1 of x equal to என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். இதே p equal to 2 கொடுத்தேன்னா z1 of x க்கு ஈவன் நம்பர்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. ஆட் நம்பர்ஸ் கேட்டா இது இன்ஃபைனைட் சீரிஸா மாறிடும். 2 கொடுத்தேன்னா எதுக்காக 2 கேட்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 minus 2 போடும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 0 கிடைக்கும். அடுத்த 4 அடுத்த டேர்ம்ல 4 வரும். அடுத்த டேர்ம்ல 4 போடும்போது 0 கிடைக்கும். அதாவது ஈவன் நம்பர் கொடுக்கும்போது மட்டும் இது ஒரு இடத்துல 0வா முடியும். அதனால 2 கொடுத்தேன்னா இங்க எங்கெங்கெல்லாம் கொடுத்திருப்பேன் 1 மைனஸ் இங்க 2 கொடுத்தேன்னா 3 வரும், இங்க 2 வரும் by 2 factorial x squared. அப்ப பாத்தீங்கன்னா 1 minus 3x squared எனக்கு கிடைச்சிருக்கும். அதை நான் ஆன்சர்ல காமிச்சிருப்பேன். அடுத்தது பாத்தீங்கன்னா 4 கொடுத்தேன்னா நீங்க இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இதை மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் இந்த நம்பரை கொண்டு போய் உள்ள கொடுத்து என்ன பண்ணி பாத்துக்கலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சு பாத்துக்கலாம். அதே மாதிரி இந்த டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா ஆட் நம்பருக்கு எல்லாம் 0 ஆயிட்டே இருக்குங்க. 1 கொடுத்தா இங்க 0 ஆகுங்க. அடுத்து 3 கொடுத்தா அடுத்த டேர்ம் 0 ஆகும். ப்ளீஸ் கீப் யுவர் மெட்டீரியல் வித் யூ. 3 கொடுத்தா அடுத்த டேர்ம் 0 ஆகும். சோ அடுத்தடுத்து அப்படியே 0 ஆயிட்டே போகும். சோ 1 3 5க்குலாம் z2 தான் கேட்பாங்க, z1 கேட்க மாட்டாங்க. 0 to 4க்கு z1 கேட்பாங்க, z2 கேட்க மாட்டாங்க. z2 பத்தி கேட்டால் அது ஒரு இன்ஃபைனைட் சீரியஸ், அது அப்படியே முடிவுலாம் போயிட்டே இருக்கும், 0 ஆகவே ஆகாது. சோ பேஜ் நம்பர் 32ல இருக்கிற ஃபங்க்ஷன் 31ல இருக்கிற ரிசல்ட்ல இருந்து டெரைவ் பண்ண ரிசல்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது பேசிக்கா இந்த ஃபார்முலாவை எழுதி பழகிட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொண்டு போய் உள்ள கொடுத்து டெரைவ் பண்ண கத்துக்கணும். அப்படி டெரைவ் பண்ணினாதான் சரி, அப்படிதான் படிக்கணும் நீங்க அதை. சரிங்களா? ஓகே, ஒரு 2 minutes பிரேக் எடுத்துக்கலாங்களா? நாங்க போர்டை கொஞ்சம் ரப் பண்ணிக்கலாம். கண்ணி பண்ணாங்களா? எல்லாருமே ஆன்லைன்ல இருக்கீங்களா? Yes, sir. Yes, sir. எல்லாரும் ஆன்லைன் வந்துட்டீங்களா? எஸ் சார். Yes, sir. ஓகே, நம்ம லெஜெண்டரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஆரம்பிச்சிருக்கோம். 1 minus x squared y double dash minus 2xy dash plus n into n plus 1. இப்ப பேரை மாத்திட்டேங்க. ஆரம்பிக்கும் போது p into p plus 1 சொன்னேன். இப்ப n into n plus 1 சொல்லியிருக்கேன். வெறும் பேர் மாற்றம் தான், கான்செப்ட் அதே தான். இதனோட ஆர்டர் உங்களுக்கு தெரியும், n. இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்ப இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் ஒண்ணு இருக்கணும் இல்லைங்களா? இதனோட சொல்யூஷனை நான் லெஜெண்டரி பாலினாமியல்னு சொல்லுவேன். சரிங்களா? லெஜெண்டரி பாலினாமியல் ஆர் லெஜெண்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் a solution of the legendary differential equation. இதனோட legendary polynomial is denoted as Pn of x. இதுக்கு முன்னால என்ன நோட் பண்ணணும்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க, Jn of x ன்னு நோட் பண்ணினோம். கொஞ்சம் கேமரா ஸ்ட்ரைட் கிராஸ் ஆகுது. Pn of x, it's a legendary polynomial. இது solution to the legendary differential equation. And this polynomial must satisfy the condition Pn of 1 equal to 1. இந்த கண்டிஷனை satisfy பண்ற பாலினாமியலை தான் நம்ம என்ன சொல்றோம்னா legendary polynomial அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? So legendary polynomial is a solution of the legendary equation which satisfies the condition Pn of 1 equal to 1. TRB ல பாத்தீங்கன்னா Pn of 1 equal to 1ங்கிறது legendary polynomialக்கான கண்டிஷன் அப்படிங்கறத TRB 1 மார்க்காவே கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட. சரிங்களா? And then one more important result in this legendary polynomial, it's in the Pn of x க்கான formula. It's a most important TRB question.
ரிப்பீட்டடா இதுல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கொஸ்டின் வராத டிஆர்பி கிடையாதுங்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஆனா டைரக்டா இதே கொஸ்டின் நினைக்க கூடாது. இது சார்ந்து வர்ற கொஸ்டின் கிரியேட் பண்ணி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ விச் இஸ் ஈக்குவல் டு n 1 by n factorial 2 power n d power n by d x power n into x square minus 1 the whole power n. சரிங்களா? This is called Rodriguez formula for legendary polynomial. இந்த ஃபார்முலாவே 1 மார்க்குங்க டிஆர்பில. So what you are seeing right now is a 1 mark. இதுல இருந்து ஏகப்பட்ட டெரிவேஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா P0 of x. இதுக்கு என்னங்க அர்த்தம்? n-க்கு பதிலா எல்லா இடத்துலயும் நம்ம என்ன கொடுக்க போறோம்? 0 கொடுக்க போறோங்க. இங்க 0, இங்க 0, இங்க 0, இங்க 0 கொடுத்தீங்கன்னா everything will become 1. 0 factorial is 1. 2 power 0 is 1. This is nothing but 1. Anything power 0 is 1. எல்லாமே உங்களுக்கு என்னவா மாறிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மாறிடும். Suppose if you are taken for P1 of x, what it mean? இங்க எல்லா இடத்துலயும் 1 கொடுத்திருக்கணுங்க. It comes like 1 by 1 factorial into 2 to the power of 1 d by dx of x square minus 1 the whole power 1. இப்ப இந்த இடத்துல என்னங்க அர்த்தம் இதுக்கு? ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? So it comes like 1 by 2 into 2x. அப்ப இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு எது மட்டும் மீதி இருக்கும்? x மட்டும் இருக்குங்க. சரிங்களா? சோ இதுல கேன்சல் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு x மட்டும் ரிசல்ட்ல கிடைச்சிருக்கும். இதுல x ஓகேங்களா? அடுத்தது P2 of x அப்படின்னா என்னக்கு பதிலா எல்லா இடத்துலயும் நான் என்ன கொடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா 2 கொடுக்க போறேன். ஒவ்வொரு இடத்துலயும் நான் 2 கொடுத்துட்டே போறேங்க. 1 by 2 factorial 2 power 2 d squared by dx squared. Can you guess it? What will come? x square minus 1 the whole squared தாங்க வரும். Nothing but a minus b the whole squared. a minus b whole squared ஃபார்முலா என்னங்க? x power 4 minus 2x squared plus 1 ன்னு சொல்லலாங்களா? இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க என்ன கிடைக்கும்? 1 by 8 டிஃபரன்ஷியேட் பண்ணா 4x cube minus 4x plus 0 கிடைச்சிருக்குங்க. If you are taking 4 as common, 4 காமனா எடுத்து வெளியே எடுத்துட்டீங்கன்னா it comes 1 by 2 into x cube minus x கிடைக்கும். This is nothing but P2 of x. ஓகேங்களா? கரெக்ட்டுங்களா? கரெக்டா பண்ணிட்டோமா? என்ன பண்ணிருக்கணும்? d squared by dx squared இருக்குங்களா? அப்ப நம்ம எத்தனை தாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணோம்? 2 times differentiate. d square by dx squared தான் ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ I have differentiate பண்ணி இன்னொரு முறை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ இந்த ஃபங்க்ஷன் இன்னொரு முறை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனா 4x cube will become 12x squared minus 4x will become 4. இப்பதான் நம்ம 4 டேபிள காமனா எடுத்து கேன்சல் பண்றோம். எடுத்தீங்கன்னா it comes 1 by 2 3x squared minus 1 உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? இதே மாதிரி P3 of x கட்டாயம் டெரைவ் பண்ணி பார்க்கணும். அதாவது இங்க எல்லா இடத்துலயும் 3 கொடுத்தேன்னா a minus b whole cube ஃபார்முலா போட்டுட்டு டெரைவ் பண்ணி நான் பார்த்திருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இங்க எல்லா இடத்துலயும் 4 கொடுத்தேன்னா a minus b the whole power 4 போட்டுட்டு டெரைவ் பண்ணா என்ன வருங்கிறத கட்டாயமா சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும். அந்த சிம்பிளிஃபிகேஷன் பிராக்டிஸ் இஸ் வெரி மஸ்ட். ரோட்ரிகஸ் ஃபார்முலாவும் டிஆர்பி 1 மார்க் தான். P0, P1, P2, P3, P4 கண்டுபிடிக்கிறதும் டிஆர்பி 1 மார்க் தான். ஆனா சமீப காலமா இது எல்லாத்தையும் கலந்துதான் டிஆர்பில 1 மார்க் கேட்கறாங்க. எப்படி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீப காலத்துல உங்களுக்கு ஒரு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மெட்டீரியல்ல இருக்காது. நமக்கு P0 of x-னா 1ங்க. இது ஒரு ரிசல்ட். P1 of x-னா
எக்ஸ். இத நான் இப்ப திருப்பி படிச்சுக்கிறேன். 1னா P0, Xனா P1. P2 of X அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதிருப்போம்னா 1/2 into 3x squared minus 1 எழுதிருப்போம். சரிங்களா? இதுல என்ன பண்றீங்க, இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. 2 times of P2 of X is equal to 3x squared minus 1ங்கிறது நம்ம என்னங்க சொல்லலாம், P0 of X ன்னு சொல்லலாமா? கன்வீனியன்ட்டுக்காக ஆஃப் எக்ஸ் நான் எழுதிட்டேன்னா சரி. இந்த சைடு கொண்டு வாங்க, அது மைனஸ் இந்த சைடு வந்தா பிளஸ் ஆயிடுமா? அப்ப என்ன ரிசல்ட் கிடைக்கும், 3x squared equal to 2p2 plus b0 கிடைச்சிருக்கோங்களா? அப்ப x squared மட்டும் வேணும்னா 1/3 into 2p2 plus p0 கூட படிச்சுக்கலாம். இந்த ஆஃப் எக்ஸ்ங்கிறத நான் மென்ஷன் பண்ணல, சும்மா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. அதாவது என்ன சொல்ல வரேன், எக்ஸ்னா p1, 1னா p0, x squared 1/3 into this. இதே மாதிரி தேர்ட் ரிசல்ட் பாருங்க, P3 of X. நம்ம மெட்டீரியல் என்ன ரிசல்ட் எழுதிருப்போம்னா 1/2 into 5x cube minus 3x. இத சப்போஸ் TRP ல டைரக்டா क्वेश्चन கேட்டா ஈஸியா சொல்லிடலாங்க. உங்களோட மெட்டீரியல் பேஜ் கையில வச்சுட்டு நான் சொல்றதை கேளுங்க. P1னா ஆன்சர் Xல வந்திருக்குங்க, P2னா ஆன்சர் X ஸ்கொயர்ல வந்திருக்கும், P3னா ஆன்சர் X கியூப்ல வந்திருக்கும், P4னா ஆன்சர் X power 4. 4 ஆப்ஷன்ல இருந்து ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். சப்போஸ் P2 கேட்டிருக்காங்க TRP ல, 4 ஆப்ஷன்ல ஒரே ஆப்ஷன் தான் X ஸ்கொயர்னு வந்திருக்குது, அப்ப கட்டாயம் அதான் ஆன்சரா இருக்கும். 4 குழப்பற மாதிரி இன்னைக்கு TRP ல கேட்கவே மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளா தான் TRP क्वेश्चन கேட்டிருப்பாங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும், நம்மளா குழப்பிக்கிட்டாதான் உண்டு. சரிங்களா? சோ அது ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இதுல இருந்து கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டேன், எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன், எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டேன். இதுல இருந்து எக்ஸ் கியூப் கண்டுபிடிக்க போறேன். இந்த 2 இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். 2p3 equal to 5x cube minus 3p1. ஏன்னா எக்ஸ்னா p1. அப்படியே இந்த சைட் கொண்டு வந்துருங்க. 5x cube equal to 2p3 plus 3p1. x cube மட்டும் வேணும்னாங்க 1/5 into 2p3 plus 3p1. இது x cube ஓட ரிசல்ட். இதே மாதிரி x power 4க்கும் எழுத நீங்க கத்துக்கங்க. நான் 3 ரிசல்ட் டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன், நீங்க இன்னொரு ரிசல்ட்ட சொல்லி பாருங்க. இப்ப டிஆர்பில சமீபத்துல எப்படி क्वेश्चन கேக்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை இங்கே கொடுத்துறாங்க. லைக் இதையும் காப்பி பண்ணிக்கணும். 2 minus 3x plus 4x squared. இது ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன், ஆக்சுவலி குவாட்ராடிக் எக்ஸ்பிரஷன். இந்த குவாட்ராடிக்க இன் டர்ம்ஸ் ஆஃப் லெஜெண்டரி பாலினாமியலா மாத்தி காட்டுங்கன்னு கேட்பாங்க. இந்த ஈக்குவேஷனை வேரியபிள் எக்ஸுக்கு பதிலா லெஜெண்டரி பாலினாமியலை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுங்கன்னு இப்பெல்லாம் டிஆர்பில கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இது 2 into 1ங்க, 1னா p0, அப்ப 2னா 2p0. இது என்னது, 2p0 minus 3 into x. xனா என்னங்க சொல்லியிருக்கோம், p1 plus 4 into x squared. x squared என்ன தெரியுங்களா நான் சொல்லியிருக்கேன் இங்க ரிசல்ட் 1/3 into 2p2 plus p0 சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதுல கேன்சல் பண்ணீங்கன்னா இது 2p0, இது 3p1, இது அப்படியே உள்ள கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலயும் சேர்த்துனீங்கன்னா 8/3p2 plus 4/3p0 வந்துருக்கும் ஆன்சர். அடுத்தது வரிசை எழுதுறேன். p0 ரெண்டு இடத்துல இருக்கு, 2p0 4/3p0. ரெண்டு பேத்தையும் நான் ஒன்னா சேர்த்துக்கிறேன். It comes 10/3p0. அடுத்தது p1 ஒண்ணுதான் இருக்கு, p2 ஒண்ணுதான் இருக்கு. So this is my answer for the given quadratic equation. So இந்த quadratic equation ரெப்ரசன்ட் பண்ற legendary polynomial equation இதுதான். நான் ஒரு கொஸ்டின் வெறும் quadratic equationல கொடுத்து வச்சிருக்கேன். quadratic தான் வரணும்னு அவசியம் இல்லைங்க. கியூபிக்ல கேட்கலாம், பை குவாட்ராடிக்ல கேட்கலாம், எதுல கேட்டாலும் இந்த லாஜிக்கை எனக்கு டெரைவ் பண்ண தெரியணும். மெட்டீரியல்ல நம்ம டைரக்டா p0, p1, p2, p3 மட்டும் தான் கொடுத்து வச்சிருக்கோம், p4 வரைக்கும். அதுல இருந்து கான்ஸ்டன்ட் x, x ஸ்கொயர்ட், x கியூப், x power 4 எடுத்துட்டு ஈக்குவேஷனுக்குள்ள கொடுக்கவும் கத்துக்கணும். இதுவும்
கண்டினியூஸா டிஆர்பில இப்படிதான் கொஸ்டின் சமீப காலத்துல கேட்டுட்டு வராங்க. சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்துக்கலாமா? இது சென்ட் பண்ணி விட்டுறலாம். அப்படியே ஸ்னாப் எடுத்துட்டோம். எடுத்தாச்சு. ஓகே, அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லெஜெண்டரி பாலினாமியல். ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் லெஜெண்டரி பாலினாமியல் ஒன்று இருக்கும் பாருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு டிஆர்பி கொஸ்டின் ஆன் பேஜ் நம்பர் 32ல பேசிட்டு இருக்கோம். The generating function is one of the result in legendary polynomial. நிறைய ரிசல்ட்ஸ் இதுல டெரைவ் பண்றது ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன கொடுத்திருக்கேன்னா ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் 1 by square root of 1 minus 2xt plus t square equal to summation n equal to 0 to infinity pn of x into t power n ன்னு கொடுத்திருப்பேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை இப்படியும் டிஆர்பில கேட்பாங்க. 2xt plus t square whole power minus 1/2. இதுதாங்க ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். இதுவும் அதேதான். நான் ஸ்கொயர் ரூட்டை பவர்ஸா எக்ஸ்போனென்ஷியலா எழுதி காமிச்சிருக்கேன். இது டிஆர்பில ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா? இப்ப நம்ம லெஜெண்டரி பாலினாமியலுக்கான கண்டிஷன் என்னங்க பார்த்தோம்? Pn of 1 is equal to 1 ன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இதானே லெஜெண்டரி பாலினாமியலுக்கான கண்டிஷன். ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஸ்டார்டிங்ல அதான் வந்திருக்கும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற பாலினாமியல தான் நம்ம லெஜெண்டரி பாலினாமியல் சொல்றோம். அந்த கண்டிஷனையும் இதுல இருந்து நம்ம டெரைவ் பண்ணலாம். எல்லா ஸ்டெப்ஸும் டெரைவ் பண்ண முடியும். அந்த கண்டிஷனை டெரைவ் பண்றதுக்காக நான் இந்த ஈக்குவேஷன்ல போட்டு x is equal to 1 ன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் x இருக்கிற இடத்துல எல்லாம் 1 ன்னு கொடுங்க. என்னங்க நடக்கும்? 1 minus 2t plus t square because I'm giving 1 over here. இந்த இடத்துல 1 கொடுத்திருக்கேன். minus 1/2 equal to summation n equal to 0 to infinity pn of 1 t power n. கரெக்டுங்களா? x இருக்கிற இடத்துல எல்லாம் ஜஸ்ட் நான் என்ன கொடுத்துட்டேன்னா 1 கொடுத்திருக்கேன். it look like a square minus 2ab plus b square. அப்படின்னா இது என்ன ஃபார்முலாவா மாறிடும்? a minus b whole square ஃபார்முலாவா மாறிடும். it comes like 1 minus t the whole square. ஆனா அது இல்லாம ஏற்கனவே ஒரு minus 1/2 இருக்கு. summation n equal to 0 to infinity இது அப்படியே இருக்கும். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா இந்த 2 இந்த 2 என்ன ஆயிடுங்க? கேன்சல் ஆயிடும். மீதி இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இப்பதான் படிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? 1 minus x whole power minus 1 ஒரு ஃபார்முலா எழுதணும் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணும்போது. இதுக்கான ஃபார்முலா என்னங்க? 1 plus t plus t square plus இது போயிட்டே இருக்கும். ரெண்டுமே மைனஸ்ல இருந்தா ஃபார்முலா பிளஸ்ல போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல t பவர் n வருங்களா? இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதுவும் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் தான், இதுவும் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் தான். இந்த ரெண்டு இதுவும் சீரிஸ் தாங்க. இந்த ரெண்டு சீரிஸையும் கம்பேர் பண்றோம். எப்படின்னா t பவர் n ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்க. t பவர் n ஓட கோஎஃபிஷியன்ட் pn of 1 t பவர் n ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்க. இந்த இடத்துல 1 கிடைச்சிருக்குங்களா? அந்த கண்டிஷன் கிடைச்சு. Equating the coefficient of t power n on both the side, we can obtain the condition. சரிங்களா? பட் வந்து இதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்க போறது இல்ல. அந்த கண்டிஷனை தான் நமக்கு டிஆர்பில கேட்க போறாங்க. So generating function is one of the important result in legendary polynomial. Then அதனோட ஆர்த்தோகோனாலிட்டி கண்டிஷன் பாயிண்ட் நம்பர் 2 ஒன்னு கொடுத்திருப்போம். அதே இது அடுத்த பேஜ்லயே வரும். அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். ரிசல்ட் நம்பர் 3 is very important result. Integral of -1 to 1 pn of x dx is equal to 0 if n greater than or equal to 1. இதுவே டிஆர்பி கொஸ்டின் தான் இருக்கலாம். ஏன்னா கண்டிஷன் இருக்கு. இதுல இவங்க என்ன பண்ணிருக்கலாம்? டிஆர்பில சம்திங் லைக் -1 to 1
P3 of x dx. Like that they can ask. Just simple 0 சொல்லலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். n வந்து என்னவா இருக்கணும் எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ல greater than or equal to 1 இருக்கணும். greater than or equal to 1 இருந்தாதான் எனக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்து இந்த ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? 0ங்கிற ரிசல்ட் கிடைக்கும். டைரக்டா அப்படியே அந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுட்டு கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவோம். இதுல நிறைய பேர் குழப்பிக்குவாங்க. ஏன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிஆர்பி கொஸ்டின். இப்ப நான் எழுதிட்டு இருக்கிறதே டிஆர்பி கொஸ்டின் தான். The result is equal to 2 by 2n plus 1. இந்த ரிசல்ட் அப்படியே டிஆர்பில 2-3 முறை கேட்டிருக்காங்க. நடந்து முடிஞ்ச டிஆர்பில பாத்தீங்கன்னா எழுதுனீங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி கேட்டிருந்தாங்க. இப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? என்னக்கு பதிலா எவ்வளவு உள்ள கொடுக்க போறீங்க? 3 உள்ள கொடுக்கணும். கரெக்டுங்களா? 2 உள்ள வித்தியாசம். இது டிஆர்பி கொஸ்டினுங்க. ஆல்ரெடி கேட்டான், நிறைய முறை கேட்டிருக்கான். ஆனா சமீபத்துல இப்படி கேட்டான். அப்படின்னு என்னக்கு பதிலா 3 கொடுன்னு அர்த்தம். உள்ள 3 கொடுத்தீங்கன்னா it comes 2 by 7. One of the TRP question. So just அப்படியே ரிசல்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணி கேட்டிருப்பாங்க. சோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இதுவும் ஒன் ஆஃப் த டிஆர்பி கொஸ்டின். ஓகே ஃபைன். அடுத்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 5 டிஆர்பி கொஸ்டின். பாயிண்ட் நம்பர் 6 கேட்டது இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. the coefficient of x power n is pn x power n in p of x is, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. coefficient of x power n in pn of x is 2n factorial divided by 2 power n into n factorial the whole squared. அடுத்து பாயிண்ட் நம்பர் 8 தான் முக்கியம். என்ன அப்படின்னா all the roots of pn of x are real and lies between -1 and 1. pn of x ஓட சொல்யூஷன் கண்டுபிடிச்சீங்கன்னா எப்பயுமே ஆன்சர் -1க்கும் +1க்கும் நடுவுல தான் இருக்கும். I like to ask one question. டிஆர்பில இதே கொஸ்டின் நமக்கு கேக்குறான் வர ஜூன்ல. ஆனா -1, இப்படி பிராக்கெட் கொடுக்கல. வேற எப்படிங்க கொடுக்கலாம் இத? pn of x belongs to -1, 1 தான் மீனிங். அதுக்கு அதனோட ரூட்ஸ் வந்து எப்பயுமே இதுக்குள்ளதான் இருக்கும். அப்படின்னா இப்படி கொடுக்காம விட்டுட்டாங்கன்னா இதை எப்படி கேட்டுக்கலாம்? -1 less than 0 less than 1 அப்படி கேட்டுக்கலாம். யாராவது ஆன்சர் பண்ண முடியுங்களா இத? -1 less than 0 less than 1. நீங்க என்ன சொல்றீங்க? பாருங்க. -1 less than கரெக்ட்டுங்களா? இப்படியும் கொடுக்கல. வேற எப்படியாவது டெரைவ் பண்ண முடியுமா இத? இல்லனா க்ளோஸ்ட் இன்டர்வல் சொல்லி கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்திருக்கலாம் சார். க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டு. நான் கேட்டது சரியான பதில கேட்கலாம். வேற ஏதாவது லாஜிக்ஸ் இதுல உங்களுக்கு ஸ்கிரைப் ஆக? ஓகே. If I say like this, is it correct? இந்த மீனிங்கும் இந்த மீனிங்கும் ஒன்றுதானா? கரெக்ட் சார். அப்சல்யூட் வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். means lies between negative to positive. இதற்கும் ஒரே மீனிங் தான். சரிங்களா? and point number 9, point number 10, 11 and எல்லாமே இம்பார்ட்டன்டான ரிசல்ட்ஸ் தான். கட்டாயம் மெமரி பண்ண முயற்சி பண்ணணும். நான் முன்னாலே சொன்ன மாதிரி நமக்கு மெமரி ஆகிறது சிரமமாக இருக்கும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க ஜஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் ட்ரை டு ரீகால் இட். திரும்ப பாருங்க. பார்த்து எழுதி கூட பாருங்க. எனக்கு பதில் எப்படி கொடுத்தா எப்படி வரும் அப்படின்னு நீங்க சும்மா அதை பத்தி பேசிட்டே இருக்கும்போது அந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து இது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிடும். நீங்க இதை ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அண்ட் லெஜெண்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் செகண்ட் கைண்ட்னு ஒண்ணு கொடுத்திருப்பேன். அது சும்மா ஜஸ்ட் கண்ணுல பாத்துக்கீங்க. இது வரைக்கும் அவங்க டிஆர்பில நமக்கு கேட்டது கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா pn of x. இப்ப நான் சொல்ல போறதும் pn of x ஓட ஃபார்முலா தான். இதுவும் டிஆர்பில கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. கிளாஸ் n by 2 -1 power k
2n minus 2k factorial by 2 power n k factorial n minus k factorial n minus 2k factorial x power n minus 2k. அப்படியே கேட்டுருவாங்க. இதெல்லாம் ஒண்ணும் உங்களை குழப்பறதுக்குலாம் சுத்தி சுத்தி எல்லாம் கேட்க தேவையில்லைங்க. இது அப்படியே கேட்டாலே குழப்பமா தான் இருக்கும். சரிங்களா? இதை நீங்க ஜஸ்ட் வந்து டைரக்ட், ஏன்னா ஃபார்முலா கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல n plus 2k ஒரு ரிசல்ட் வேற ஒரு இதுல எழுதிருக்கோம். அதுதான் இதுவான்னு குழப்பிடும். ஏன்னா இப்போ வந்து நம்ம டைரக்டா இதை மட்டும் பாக்குறோம், புரியுற மாதிரி தோணும். இதெல்லாம் ஒரு பிரம்ம தான் நமக்கு. சரிங்களா? சோ டைரக்டா அங்க போய் பார்க்கும்போது இட் லுக்ஸ் டிஃப்ரெண்ட். தென் இதனோட ஜெனரல் சொல்யூஷனை வந்து ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸா 34வது பக்கத்துல நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் போதும். ஏன்னா இதுல நீங்க நிறைய படிச்சு பார்க்கணும், நிறைய எழுதி பார்க்கணும். நீங்க இதை வந்து செய்யறதுக்கே சாட்டர்டே சண்டே எல்லாம் உங்களுக்கு பத்தாது. மோர் தென் டேட் இதுல நிறைய சம்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன், நாளைக்கு போஸ்ட் பண்றேன் குரூப்ல. ஜஸ்ட் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது சம்ஸ் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். சம்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த டெக்ஸ்ட் புக்ல இருந்து வேணா இங்க கொஸ்டின் எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் எல்லாம் சொல்ல முடியாது. மாடலுக்கு 10 சம் 15 சம் நம்ம கட்டாயம் பிராக்டிஸ் பண்ணணும். தென் ஒன்லி வி வில் கெட் ஸ்பீட். அதை வேகமா திங்க் பண்ற ஐடியா நமக்கு கிடைக்கும். செகண்ட் பார்ட் வரும்போது பாத்தீங்கன்னா, மிடில் ஆஃப் த சிலபஸ் வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் வந்துடும். 3 ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 தான் இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம். மண்டே நம்ம சிலபஸே முடிச்சிருவோம். சரிங்களா? மண்டே சிலபஸ் முடிச்சிருவோம். ரொம்ப கம்மியா தான் இருக்கு இன்னும் போர்ஷன். மண்டே சிலபஸ் முடிச்சுட்டு அண்ட் தென் டியூஸ்டே இம்மிடியா இதுல ஒரு டெஸ்ட் வைக்க போறோம். டியூஸ்டே கிளாஸ் டைம்ல டெஸ்ட் கிடையாதுங்க. டியூஸ்டே பை ஈவினிங் ஐ வில் சென்ட் கொஸ்டின். நீங்க ஆன்சர் பண்ணிட்டுறீங்க. நம்ம வந்து டியூஸ்டே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்றது, பழைய டிஆர்பி கொஸ்டின் டிஸ்கஷன்லாம் வந்து நம்ம டியூஸ்டே நடக்கும். சரிங்களா? சோ இது வந்து நீங்க அவ்வளவு நாள்ல படிக்க முடியுமா சார்னா கட்டாயம் படிக்க முடியாது. உண்மைதான். அப்புறம் ஏன் சார் நம்ம இம்மிடியா டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா, டெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணும்போது வர்ற ட்ரபிளுக்கும் என்ன ரிலேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ நீங்க அந்த டெஸ்ட்டுக்கு டியூஸ்டேங்கிறது ஏன் இப்பயே நான் அனௌன்ஸ் பண்றேன்னா, நீங்க இப்ப இருந்து படிச்சாலே யூ won't ஃபைண்ட் எனஃப் டைம். கட்டாயம் நேரம் பத்தவே பத்தாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அவ்வளவு படிச்சாலும் விஷயங்கள் மறந்து போகும். டெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரியும். நம்ம வந்து லைவ்ல இல்ல, அதாவது ஆஃப்லைன்ல இல்லாம ஆன்லைன்ல இருக்கோம். நீங்க டெஸ்ட்டை வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்துங்க. நீங்க வந்து டெஸ்ட் வந்து ப்ராப்பரா ஒரு 1.5 hourனா 1.5 hour தான் டைம் அப்படின்னு ஒரு டைம் அலாரம் வச்சுக்கிட்டு டெஃபினெட்லி ப்ராப்பர் டைமிங்ல எழுதி பழகணும். அப்பதான் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், எப்படி டெஸ்ட் ஃபோக்கஸ் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும். அதுல நிறைய தவறுகள் வந்தா திருத்திக்கலாம். நம்ம வந்து டெஸ்ட் வீட்ல தான் எழுதுறோம் சொல்லிட்டு ரொம்ப லெத்தாஜிக்கலாவோ அல்லது ஒரு இதா அப்படிலாம் இல்லாம யூனிஃபார்மா 1.5 மணி நேரம்னா 1.5 மணி நேரம் நான் எழுதிடணும். தென் டியூஸ்டே டிஸ்கஸ் பண்ணும்போது வித் கம்ப்ளீட்டட் டெஸ்டோட நான் ரெடியா இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்யூஷனும் ஃபர்ஸ்டே அனுப்பிச்சிடுறேன். பிஃபோர் கிளாஸ் ஸ்டார்ட் சொல்யூஷன் அனுப்பிச்சிடுறேன். நீங்களே இண்டிவிஜுவல் வேல்யூஷன் பண்ணிக்கிங்க. தென் நம்ம வந்து அந்த அன்னைக்கு ஃபுல்லா டிஸ்கஷனா டியூஸ்டே எடுத்துடலாம். நான் மண்டே முடிச்சிடும் இம்மிடியா டியூஸ்டே நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க. அப்ப அடுத்த நாள் ஒரு 24 மணி நேரம் கூட இருக்காது உங்களுக்கு டைம். ஆனா நீங்க டெஸ்ட் எழுதணும். அப்படிங்கும்போது இந்த சாட்டர்டே சண்டே இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த கிளாஸ் எப்படி ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் டிஆர்பி படிக்கும் போது எல்லா யூனிட்ஸும் என்னால பெட்டரா படிக்க முடியாது. அதை ஃபர்ஸ்ட் நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில சப்ஜெக்ட் நல்லா வெயிட்டா புரிஞ்சிருக்கும். கால்குலேஷன் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ் ஈஸியா தெரியும். தியரி ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போது மறக்க ஆரம்பிக்கும். இந்த ட்ரபிள் மேக்கிங்லாம் நம்ம சரி பண்ணணும்னா ஒரு சில யூனிட்ஸ்ல நம்ம எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த யூனிட்ஸ்ல மார்க் விடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு யூனிட்ல இது ஒரு யூனிட். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கை மிஸ் பண்றதுங்கிறது டிஆர்பி சான்ஸ் மிஸ் பண்ற மாதிரி. நம்ம வந்து உள்ள வரணும் அப்படின்னா அப்ப செவ்வாய்க்கிழமை டெஸ்ட்டுக்கு நான் சூப்பரா பண்ணுமா சார்னா அது முடியாது. சூப்பரா பண்ணிட்டா இட் இஸ் குட் எனஃப். ஆனா பட் அது வந்து டெஃபினெட்லி 90% நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன்னா இதையே நான் ஒரு 5-6 முறை திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து இந்த கான்செப்ட் எனக்கு பிடிபடும். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்கிறது பிடிபடும். நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். சரிங்களா? ஓகே, யூ வாண்ட் டு ஆஸ்க் எனிதிங்?